இந்த நாட்களிலே இன்றைக்கு உங்களோடு நான் என்ன பேச வேண்டும் என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 103 அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இங்கே திரையில் போட்டிருக்கிறாங்க, இப்போ திறக்க வேண்டாம், அதில் பார்த்தே வாசிங்க, நமக்கெல்லாம் தெரிந்த வார்த்தை தான். அதனால் சேர்ந்து வாசிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சொல்லுங்க, மறக்காத. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஜெபத்தின் இறுதியில் சொல்கிறோம். இது எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. எனக்கு அறிவுக்கு தெரிஞ்ச பிரகாரம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியில் பேசுகிற இந்த ஜெபத்தின் இறுதியில் தான் சொல்கிற மாதிரி நான் அறிந்திருக்கிறேன். மற்ற ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இந்த ஜெபத்திலலாம் சொன்ன மாதிரி ஆராதனையில் நம்ம ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த தமிழ் திருச்சபைகளில் ஆராதனையின் இறுதியிலே அந்த இறுதி ஜெபத்தின், நம்முடைய தனிப்பட்ட ஜெபமும் சரி, இறுதி ஜெபத்தில் இந்த வார்த்தையை, இந்த சங்கீத வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு. இந்த வார்த்தையை நாம் எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுகிறோம், அதை புரிந்து சொல்லுகிறோம் என்று நமக்கு அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த விசேஷமாக இந்த இறுதி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற காரியம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மறவாதே, சகல உபகாரங்களையும். தாவீது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மறவாமல் ஸ்தோத்திரி. மறதி இயல்பான ஒரு மனிதனுடைய குணம். பாருங்க, எத்தனையோ நன்மைகளை பெற்றிருப்போம். உலகத்திலையும் சொல்ல பார்த்திருக்கிறேன், நம்மில் அநேகரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். எங்களிடத்தில் பெற்ற எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்கள் அந்த நன்றி மறந்து இன்றைக்கு அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்களை மறந்து போனார்கள். ஒரு காலத்தில் இவ்வளோ நன்மை பெற்றவர்கள் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போனார்கள். நம்ம இடத்துல தொடர்பு கொள்வதும் இல்லை, பேசுவதும் இல்லை. அந்த நன்மை பெற்றதற்கு ஒரு நன்றி கடனாக ஒரு விசாரிப்பு கூட என்ன செய்யல, இல்லை. அப்படி இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நமக்குள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நமக்கு இன்னும் இருக்கிற ஒரு இந்த 15 நாட்கள், ஆண்டவர் இந்த ஆண்டின் துவக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆரம்ப நாட்களை யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் நடத்தி வந்ததை நினைத்து பாருங்கள். அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். சகல உபகாரங்கள், ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. ஸ்தோத்திரம். ஏதோ அற்புதம் நடந்ததுதான் பெரிய நன்மை என்று அல்ல. சகல உபகாரங்கள், வேண்டிய வசதியை கொடுத்து, வாழ தேவையான நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, உடுக்க உடையை கொடுத்து, நல்ல வீடு வாசல்களை கொடுத்து, நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்து, வேலைகளை கொடுத்து, ஸ்தோத்திரம், இந்த ஆண்டின் இறுதி வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அந்த சகல உபகாரங்களை மறவாமல் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. 3 விதமாய் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம்
16, 17, 18 வசனங்களிலே பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 17, 18 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். முதல் குறிப்பு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென் சொல்ல கேட்கிறேன். சிலருக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரியல. ஸ்தோத்திரம் சிலர் அது ஒரு மந்திரமா சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு பயம் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா மாத்திரம்தான் ஐயோ அப்பா அப்படின்னு சிலருக்கு ஸ்தோத்திரம் வரும். ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் நமக்கு சொல்லுது, ஆண்டவருடைய சித்தம் என்ன, நம்மை குறித்ததான சித்தம், அவரை ஆராதிக்க குறித்ததான ஒரு சித்தம் என்ன, எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நல்ல வேலைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வீடு வாசலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கிற உபகரணங்களை எல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு புதிய நாள் துவங்கும் போது, அந்த நாளை முடிக்கும் போது ஸ்தோத்திரம். நாம் செய்கிற வேலைகளில் ஒரு இடத்துக்கு போய் திரும்ப வந்துட்டோமா, பாதுகாப்போட வந்துட்டோமா, ஆண்டவர் செய்த பாதுகாப்பிற்காக, அவருடைய தயவிற்காக, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒரு உணவை உண்ணும் போது ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, ஒரு உடைய உடுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணி உடுத்துங்க. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களுக்காக எல்லா நேரமும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே ஆண்டவர் நம்மை குறித்ததான ஒரு சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதியிலே கடந்து வந்த பாதையை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுகிறார், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறே, நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. இப்படி கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து இந்த 15 நாட்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, நன்றி பலி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் நாவை தம்முடைய நன்மையினால் அவர் நிரப்புவாராக. ஆமென். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ பொருத்தனை செய்து ஸ்தோத்திர பலி செலுத்து. ஆமென். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். இந்த நாட்களிலே ஒரு பொருத்தனை செய்யுங்கள்.
ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்துல சிலர் தீர்மானம் எடுக்கிறத பார்த்திருக்கிறேன். நானும் அப்படி எடுத்திருக்கிறேன். பொருத்தனை செய்கிறத பார்த்திருக்கிறேன். இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் செய்த பொருத்தனைகளை நினைத்து பாருங்கள். பொருத்தனை செய்ய தவறின காரியங்களை நினைத்து பாருங்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே சில எடுத்த தீர்மானங்கள் உண்டு. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றாமல் முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இல்லை நிறைவேற தவறி போயிருக்கலாம். இந்த ஆண்டின் இறுதியிலே ஒரு பொருத்தனை செய்யுங்கள். தேவ சமூகத்திலே இங்கே தாவீது சொல்லுகிறது போல ஸ்தோத்திர பலி செலுத்த ஒரு பொருத்தனை செய்யுங்கள். அப்படி ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணா, அது ஆபத்து காலமா இருந்தாலும் சரி, நெருக்கத்தின் காலமாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே மறு உத்தரவு அங்கே வெளிப்படும். உடனே அவருடைய பதில் வெளிப்படும். அப்ப நான் யோசித்தேன், எனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தது. ஸ்தோத்திரம், என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா என் ஆவியில நான் உணர்ந்தேன், பொருத்தனை செய்து ஸ்தோத்திரம் பண்ணு. எப்படி பொருத்தனை செய்த? இப்போ ஆண்டவரே, நான் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்ல போறேன். அந்த 100 ஸ்தோத்திரம் சொல்றதுக்குள்ள இந்த நெருக்கம் என்னை விட்டு நீங்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம்முடைய ஸ்தோத்திரத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி நான் எப்படி அந்த 100 சொல்ல போறேன்? 1 2 3 கணக்கு போட்டுட்டு இருப்பேன்னா, இல்லை பேப்பரில் 1 2 போட்டுக்கிட்டு இருக்க போறேன்னா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவும்போது மணி 1 மணி ராத்திரி. எப்படி நான் போய் கணக்கு போட்டு ஸ்தோத்திரம் பண்ணல? ஹல்லேலூயா. இருக்கிற பெட்டில் அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் உணர்த்தினார். உன் கையை வெறுத்துக்கொள். 1 2 3 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சு? 10 ஆச்சு. 10 ஆன உடனே இந்த கையில் ஒரு விரலை என்ன செஞ்சுக்கணும்? ஆமாம், நீட்டிக்கணும். அடுத்து 10. அடுத்து 10 சொன்ன உடனே என்ன செஞ்சுக்கணும்? 2வது. இப்போ எவ்வளோ ஆச்சு? 20 ஆச்சு. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா சொன்னால் இந்த 5 விரல் எத்தனை ஆச்சு? 50. 50 ஆன உடனே மறுபடியும் மூடி ரிப்பீட்டு. ஆமேன். அப்படி சொன்னால் எத்தனை ஆகும்? 100 ஆகும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? நீங்களும் சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாதா? இது ரொம்ப ஈஸியா இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த 100 ஸ்தோத்திரம் 5 நிமிஷம் எடுக்கல. ஹல்லேலூயா. 5 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்டதை பார்த்தேன். 90வது ஸ்தோத்திரத்திலே அந்த நெருக்கம் நீங்கினதை பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நெருக்கம் வரல, அந்த பலவீனம் வரல, அந்த சோர்வு வரல. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ கூப்பிடு, உடனே மறு உத்தரவு வரும். ஹல்லேலூயா. பொருத்தனை செய்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் பொருத்தனை செய்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நான் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணனே. காலையில ஒரு முறை சொல்லலாம், மதியம் ஒரு முறை சொல்லலாம், சாயங்காலம் ஒரு முறை சொல்லலாம், ராத்திரி ஒரு முறை சொல்லலாம். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் 400 முறை இல்லை 500 முறை ஒரு நாளைக்கு சொல்லலாம். முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நீ சகல உபகாரங்களையும் மறவாமல் என்ன செய்? ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. நம்முடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், நமக்கு பலன் தருகிறவர், நம்முடைய கண்மலை. இன்னைக்கு எல்லாம் பாடணும், எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வருது. ஆனா ஒண்ணுமே நம்ம அவருக்கு என்ன செய்யறது இல்லை. ஆமா, இலவசமா சுவாச காற்றை இன்னைக்கு சுவாசித்து கொண்டிருக்கிறோம். நீங்க போய் இந்த ஐசியூல பாருங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட், அதுல போய் பாருங்க. அதுல 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு பணம் கட்டணுமா? ஒரு நாளைக்கு இவ்வளவு பணம் கட்டணும்னு இருக்கு. செயற்கையான அந்த சுவாசத்தை சுவாசிக்கிறதற்கு பணம் கட்ட வேண்டியதற்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டின் இறுதியில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு சுகத்தோடும் பலனோடும் நிற்க காரணமாகிய ஆண்டவருக்கு how much more we are grateful to God. அவருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்களை, நன்றியை நாம் செலுத்த வேண்டும். ஆமென். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருந்தவர்கள் அநேகர் இந்த ஆண்டின் இறுதியில் இல்லை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து இருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய கரம் இந்நாள் வரை நம்மை நடத்தி இருக்கிறது. பாஸ்டர் கிட்ட கேட்டேன், போன வாரம் என்ன செய்தி கொடுத்தீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு சில வாரங்களா
ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை தான் பேசி கொண்டு வருகிறேன். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்த நாட்கள் உண்டு, எதிர்த்து வந்த சூழ்நிலைகள் உண்டு, நம்மை மூழ்கடிக்க செய்ய நினைத்த காரியங்கள் உண்டு, நாம் சந்தித்த அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். கண்ணீரின் ராத்திரிகள் உண்டு, கண்ணீரின் நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். நாம் அழுது புலம்பின நாட்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து இன்றைக்கு இந்த டிசம்பர் 15 வரை நம்மை நடத்தி வந்திருப்பாரானால், ஆண்டவர் செய்த உபகாரங்களை நாம் மறவாமல் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் நினைத்து பாருங்க, ஒவ்வொன்றா நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:17 வாசிக்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. Amen. It may be a word or action, anything, whatever you may do, எதை செய்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவரை முன்னிலைமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம்னா என்ன? அவரை முன்னிலைமைப்படுத்துறது. ஆமென். என்னால இல்லப்பா, ஹல்லேலூயா, என் பலத்தினால் அல்ல, ஸ்தோத்திரம், என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, ஹல்லேலூயா, இப்ப நான் போய் எதையோ சாதிக்க போறேன்னு அல்ல. நீங்க முன்னாடி வாங்க, உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும், ஆவியானவர் என்ன நிரப்புங்க அப்படின்னு ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்க நீங்க செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவ உன்னதத்தின் பலன் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களை நிரப்பும். நீங்கள் எதை செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி செய்து பாருங்கள். ஓ ஹல்லேலூயா. அது உங்கள் மீது தேவ கிருபையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே உங்களை தயவாய் பணிவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையை பெற்ற பின் சிலர் மறந்து விடுகிறார்கள். அற்புதங்கள் பெற்ற பின் மறந்து விடுகிறார்கள். சிலருக்கு நெருக்க வரும்போது தேடி வருவாங்க, உதவி வேணும் போது தேடி வருவாங்க, சுகம் வேணும் போது தேடி வருவாங்க. இன்றைக்கு நன்மையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அநேகர் மறந்து விடுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நல்லா இரு, நல்ல வீடு கட்டி நல்ல வெள்ளியும் பொண்ணும் நல்ல சம்பாரிச்சு நல்லா இரு, ஆனா திருப்தி அடைந்த பின் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். திருப்தி அடைந்த பின் ஸ்தோத்திரம் பண்ணு. விடுதலை பெற்ற பின் ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி பண்ணாம இருந்தோம் அப்படின்னா உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் அல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். இதெல்லாம் சொல்றார் பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. எத்தனை உபகாரங்கள்,
எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதே, மறவாதே. உன்னை நடத்தி வந்தவரை, தப்புவிக்க செய்தவரை, பாதுகாத்தவரை, உன் வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்தித்தவரை நீ மறவாமல், என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இரு. சிலர் அப்படிதான் சொல்றோம், என் சம்பாத்தியம், இது நான் கட்டின வீடு, என் பொருட்கள், இதெல்லாம் என்னுடைய வேர்வையில சம்பாதித்தது, நான் உண்டாக்கின காரியம், நான் வாங்கின பொருட்கள். அவையெல்லாம் வெள்ளியும் பொன்னும் பொருட்களும் வேண்டிய ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்க காரணமாயிருந்தவரை இன்றைக்கு மறந்து போனோமே. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லாதீங்க. உங்க இருதயம் மேட்டிமை அடைய வேண்டாம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர்தான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஸ்தோத்திரம் செலுத்த மறந்து போவோமானால், இவ்வளோ நன்மையை பெற்று இந்த ஆண்டின் இறுதியில வந்து நன்மை செய்தவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தாம புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது எந்த ஒரு மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணாது. அதே பழைய மனுஷன்தான், அதே குணாதிசயம்தான், அதே வாழ்வு முறைதான். நாட்கள் வேணால் உருண்டு ஓடிக்கொண்டே போகலாம். நன்மையை பெற்று திருப்தி அடைந்த ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சம்பாதிக்க கூறியதான பலனை கொடுத்தாரே, இந்த நாட்களை காணக்கூடிய கிருபையை கொடுத்தாரே, ஸ்தோத்திர ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. எங்க வீட்டில் ஒரு நாள் அப்பமும் தண்ணீரும் குறைவே வரலையே, உடுத்துவதற்கு எந்த குறைவே வரலையே, மாதந்தோறும் வீட்டுக்கு வேண்டியதான பொருட்களை எல்லாம் வாங்க கிருபை செய்தாரே, ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் தவறாம வாடகை கொடுக்க கிருபை செய்தாரே, எலக்ட்ரிக் பில் கட்ட உதவி செய்தாரே, பெட்ரோல் போட உதவி செய்தாரே, ஸ்தோத்திர ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்க உதவி செய்தாரே, தேவ நாம மகிமைக்காக வாழ கிருபை செய்தாரே. இவைகள் எல்லாம் மறந்து இன்றைக்கு இருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திறந்து அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. எப்படி நீ ஸ்தோத்தரிக்காம இருக்க முடியும்? எப்படி நன்றி செலுத்தாம இருக்க முடியும்? பலனை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்தாமல் எப்படி வாழ முடியும்? ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சி மைனர். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம்
பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ அப்பா. ஓ ஓ கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமல் நன்றி நன்றி சொல்லாமல் நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நல்ல ஒரு கரங்களை தட்டி அப்பா ஆத்துமாவே என் முழு உள்ளமே நன்றி சொல்லாம இருக்க முடியாது. உமக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாது. இவ்வளவுதான். கையை தட்டா, நல்ல கையை தட்டி praise him. திரபலபோ ஷக்கபபபபபபபபப நிகபலபோ சந்தரலபோ ரிபபனபரபலபா. ஓ நன்றி 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 அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்குகிறது, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்குகிறது. ஓ பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். சிக்கபபபபபபபபபபபப சுரபலபோ சந்தரலபா. வாழ வைத்தார், வாழ வைத்தார், நிற்க செய்தார். ஓ ஆவியானவர் கொடியேற்றுவாராக, ஆவியானவர் கொடியேற்றுவார். எஸ். ஓ முடியாது முடியாது. உமக்கு நன்றி செலுத்த சொல்லாம இருக்க முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள். ஹல்லேலூயா. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு முன்பதாய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2026க்குள்ள போகும்போது தேவ மகிமையிலே அடுத்த தலத்திற்குள்ளே பிரவேசித்து நீங்கள் போக வேண்டும். அடுத்த லெவல்ல கால் வைத்துட்டு போகணும்.
ஆமென். எப்படி அந்த தேவ கிருபையினாலும் தேவ வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்னா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுதான் நம்மளுடைய வாஞ்சை, அதுதான் வழி. ஸ்தோத்திரம். வேற வழி தெரியாது, வேற வழி நமக்கு இல்ல. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து அவரையே நம்பி இருக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் தவிர நமக்கு வேற வழி இல்ல. பத்து குஷ்டரோகி சொஸ்தமடைந்தார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினானாம். எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். தான் ஆரோக்கியமானதை கண்டு. குஷ்டரோகம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதியாய் பார்க்கப்பட்ட நாட்கள். அவர்கள் பட்டணத்திற்கு அப்புறத்திலே அவர்களை வைத்திருப்பார்கள். வீட்டிலும் குடியிருக்க முடியாது, ஊரிலும் குடியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய், ஒரு கொடிய வாதை, மருத்துவர்களாலும் மனிதர்களாலும் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி. இயேசு அவர்களை தொட்டபோது அவர்கள் சொஸ்தமானார்கள். 10 பேரும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதில் ஒருவன், சொல்லுங்க, ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். உரத்த சத்தத்தோடே. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் உரத்த சத்தத்தோடே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் காட், ஆண்டவருடைய உதவி இல்லாம, அவருடைய கரம் என்ன தொடாம இந்த வியாதி என்னை விட்டு நீங்க முடியாது, இதை சுகப்படுத்த முடியாது. என் வியாதியின் மருத்துவர் என்னை விடுவித்த விடுதலைக்கு காரணனான என் அப்பா இயேசுவின் பாதத்தில் விழுந்து முகங்குப்புற விழுந்து உரத்த சத்தமாய் அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். திருப்தி அடைந்த பின்பு, விடுதலை பெற்ற பின்பு, நன்மையை பெற்ற பின்பு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நன்றி சொல்லணுமா? அப்படி அவர் எதிர்பார்க்கலன்னா இந்த கேள்வி அங்கே வந்திருக்காது. மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் பண்ண தீர்மானம் எடுத்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ண துவங்கிட்டா போதும், உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் ஸ்தோத்திரம், கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 1:21 நேரம் குறைவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய இருதயம் உணர்வில்லாத ஒரு இருளடைந்த இருதயமாய் காணப்படும். It will lead you to backslide. அது உங்களை பின்மாற்றத்திற்கு நேராக உங்களை கொண்டு போக செய்யும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு பழக்கம், ஒரு வாழ்வு முறை உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதான் வாசித்தோம். எதை செய்தாலும் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில பார்த்தபோது ஏசாயா 44 அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் போது நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கல இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? அவர்கள் மறந்து போனார்கள், நடத்தி வந்தவரை மறந்து போனார்கள், விக்கிரகங்களுக்கு பின்பாக போனார்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து, உபகாரங்களை மறந்து அவர்கள் மனிதர்களை தேடி போனார்கள், விக்கிரகங்களை தேடி போனார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உங்களை பாவத்திற்கு நேராகவும் இந்த உலகத்திற்கு நேராகவும் விக்கிரகங்களுக்கு நேராகவும் வழி நடத்தும். பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில அது உண்டு பண்ணும். ஒரு நாளும் உங்கள் நாவை அடக்கிக் கொள்ளாமல் இருங்கள். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். அது ஆண்டவரோடு உங்களை ஐக்கியப்படுத்தும். மூன்றாவது, நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 77 11 12. சங்கீதம் 77 11 12. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். மூன்றாவது, எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? நினைவு கூர்ந்து ஸ்தோத்தரிக்கணும். ரிமெம்பர், நினைவு கூர்ந்து கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்ந்து, பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூர்ந்து, அற்புதங்கள். இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்திருந்த போது ஒரு அம்மா என்னிடத்துல வந்து சொன்னார்கள், இந்த ஆண்டுல பாஸ்டர் 2 முறை ஆபத்தான சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தது, என் இருதயம் பாதிக்கப்பட்டது, ஒரு மரண தருவாயில் நான் இருந்தேன், 1 மாதம் என்னால சபைக்கு வர முடியல, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனோடு இன்றைக்கு என்னை ஆராதனையிலே பங்கு பெறும்படி என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்னை இந்த புதிய நாளை காண செய்தது ஆண்டவர் தான். அவருடைய கிருபை இல்லாம இன்றைக்கு நான் இங்க இல்ல அப்படின்னு என்னிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு போனார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். ஆமென். அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, அவருடைய செயல்களை எல்லாம் யோசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க, யோசித்து பாருங்க. உங்களால முடியாது, நன்றி சொல்லாம இருக்க முடியாது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு நாள் நான் யோசித்து பார்த்தேன். இரவெல்லாம் என் கண்களிலே கண்ணீராய் இருந்தது. அவர் நடத்தி வந்ததை நான் திரும்பி பார்த்தேன், நினைவு கூர்ந்து பார்த்தேன். ஆண்டவருடைய கரம் மட்டும் நம்மளோடு கூட இல்லைன்னா ஸ்தோத்திரம், இன்றைக்கு நாம் நிலை நிற்க முடியாது. Glory to God. புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனத்துல தான் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள்,
உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நிர்மூலமாகாமல் நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபையே. கிருபை. சொல்லுங்க, என்னால ஒண்ணும் இல்லப்பா, என் சக்தியினால ஒண்ணும் இல்லப்பா, இன்றைக்கு நான் நிர்மூலமாகாமல் நிற்பது உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. 3 காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 2வது, திருப்தி அடைந்த பின் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 3வது, நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்துங்க. எதை கொடுக்கணும்னு கட்டாயமா இல்லை, விசனமா இல்லை, ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்துங்க. இந்த புது வருட ஆராதனைக்கு எல்லாரும் குடும்ப சகிதமா ஸ்தோத்திரம் வாங்க. இன்னொரு 10 பேரை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மை இந்த மாதம் முழுவதும் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவை எண்ணிட முடியாது. ஒரு பாடலை பாட போகிறோம். காணிக்கை செலுத்தி உண்மையா கருத்தோடு இந்த பாடல்களை பாடி எப்படி ஆண்டவர் உங்களை நினைப்பூட்டுகிறாரோ. ஸ்தோத்திரம். அவன் முகம் குப்புற விழுந்தான், உரத்த சத்தமிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இன்னைக்கு நீங்க எப்படி உங்கள் வசதியோ, கரங்களை உயர்த்தியோ, முழங்கால் படியிட்டோ, உரத்த சத்தமாவோ இந்த ஆராதனை விட்டு போகிறதற்கு முன்பதாக ஒரு பொருத்தனை செய்து இந்த இடத்தை விட்டு போங்கள். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. வெரி குட். குயிக்கா காணிக்கை எடுத்துட்டீங்க. தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கும் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். நன்றியோடு நான் பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லுவேன் நான். என்ன முடியா நன்மைகள் யாவையும் களித்திடும் நாதனே செய்தவரே. என்ன முடியான நன்மைகள் யாவையும் என களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே.
பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன், தியானித்து பார்க்கிறேன். என்ன மூடியா நன்மைகள் செய்பவரே, எமக்களித்திடும் நாதனே. என்ன மூடியா நன்மைகள் யாவையும் எமக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் உமக்கென்றுமே, நாங்கள் நினைக்காத நன்மைகளை செய்கிறவரே. ஹalleluya. ஆத்துமாவே, ஸ்தோத்திரம். ஆத்துமாவே, எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரி. நன்றியோடு நான் Thank you, Lord. உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வரட்டும்பா ஒவ்வொருவர் மீதும். மட்டும் நீர் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை காத்தீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எல்லாரும் சத்தம் உயர்த்தி எந்தன் இயேசு நல்லவரே, ஹalleluya, போதுமானவர். ஹalleluya. மனபாரத்தின் மேரத்திலோ, மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்த இயேசு நல்லவரே. ஹalleluya. மனதுருகி நான் ஜெபிக்கையிலே, இயேசு நல்லவர். இயேசு வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, ஓடும் வெயில் தனில் நிழலவரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஓடும் வெயில் தனில் நிழலவரே. நல்லவரே, இம்மட்டும் நீர் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை காத்தீர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும். எந்தன் இயேசு நல்லவர், நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். Glory, glory, glory. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லாமல் எங்கள் இருதயம் இருளடைந்து போனது, எங்கள் வாழ்க்கை இருளாய் போனது. ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். திருப்தி அடைந்த பின் நாங்கள் ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். நினைவு கூர்ந்து நீ செய்த ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். இந்த மீதியுள்ள 15 நாட்கள் ஸ்தோத்திரத்தினால்
நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிருபை பெருகுவதாக. ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் யாரெல்லாம் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்திலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் அவர்களை விடுவிப்பீராக. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த நம்முடைய மகனை இன்னும் பயன்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் துதிக்க துதிக்க ஆவில பலன் உண்டாகட்டும். ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை அனுபவங்கள் மாறிற்று. இந்த 15 நாட்களுக்குள்ளே எல்லா சிறையின் அனுபவங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பலவீனங்கள் விலகி போவதாக. ஓராபா சியாந்தரா கபாலபா ரியாந்தரா ஓலமா சியாந்தரா பாபா தீபா கபாலபா. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி இருப்பதற்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம், ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறோம், சமாதானத்தோடு அனுப்புகிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குளிர்காலத்திலே பனிகாலத்திலே நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பிரதர் எபினேசர் அவர்களை இந்த நேரத்திலே தொடுவீராக. அந்த கால்களை கத்த தொடுவீராக. அவருடைய மனதை தைரியப்படுத்துவீராக. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக. அதே போல கார்த்திக் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். துளசி அம்மா குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துக்கத்திலே மூழ்கி இருக்கிற அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. இன்னைக்கு யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ துதிக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். துதியினால் ஆண்டவரே பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகும். சபைக்கு எதிராக இருக்கிற பர்வதங்களை எல்லாம் நாங்கள் துதிக்கும் போது அவைகள் மறைந்து போகும், அழிந்து போகும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் உங்கள் பிசினஸோடும் நம்முடைய ஊழியத்தோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.